கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரவும் போராட்டமும் நிறைந்தது தான். அந்த வழியாக தான் கடந்து போகணும். ஏனென்றால் எதிராளியாகிய பிசாசானவர் தினந்தோறும் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருப்பான். நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஆள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் அல்ல. நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஆள் உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற நபர் அல்ல. நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஆள் உங்களோட கூட வேலை பார்க்குற ஒரு ஆள் அல்ல. மறைந்து செயல்படுகிற சத்துருவாகிய பிசாசு. இன்னைக்கு பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், மனக்குழப்பம், டிப்ரெஷன், வருத்தம், ஏன் வாழணும், யார் மேலேயோ பகை, அந்த மாதிரி உண்டாகுதில்லை. ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்க. சாத்தானை எதிர்த்து நில்லுங்க. சூழ்நிலை மாறுவதை பார்த்தீங்க, ஓடி போயிடும்.